அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 18/10/2025 சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் புதன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். சூரியன் செவ்வாய் 7இல் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறைந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 2இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் கேது சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும், 4இல் சுக்கிரன், 5இல் புதன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும்.
தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 12ஆம் வீட்டில் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது, பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத லாபத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் கேது, 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்களால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி மனநிம்மதி ஏற்படும். எதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு சனி வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் 8இல் சந்திரன் கேது சஞ்சரித்து இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதாலும் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கும்.
பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மட்டுமில்லாமல் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதும் நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 7இல் சந்திரன் 9இல் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது, பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பதும் உத்தமம். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.